டேய் அத பத்தி கேக்க நீ என்ன ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா? அப்பா அந்த ரெண்டையுமே ஓட்டு போட்டு உருவாக்கின ஜனங்களை இவங்க கேட்காம யாரு கேட்பாங்க? ஓட்ட பத்தி நீ பேசாதயா. ஓட்டு இவனுக்கு சும்மா வாயா போட்டானுங்க. மார்வாடி கிட்ட 10 வட்டிக்கு வாங்கி தனக்கு 25-30 வாங்கிட்டாயா போட்டானுங்க. அது மட்டுமா ரெண்டு ஒரு சாராயம் அனுப்புறமா இல்லையா? டேய் ஓட்ட நீங்க போட்டேன்னு சொன்னதை விட ஓட்ட வித்தேன்னு சொல்லுங்கடா. இன்னும் 5 வருஷத்துக்கு ஓட்ட பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யோக்கியதே இல்லடா. வேணும்னா அடுத்த எலெக்ஷனுக்கு சாமி ஒரு ஓட்டுக்கு 5-10 போட்டு கொடுங்கன்னு கெஞ்சுங்க, நாங்க செய்யறோம். அது ஜனநாயக மக்களாட்சி. என்னப்பா ஓட்டுங்கிறது 5க்கும் 10க்கும் சாராயத்துக்கும் விற்கிற பொருளாயா? அது மனுஷனோட தன்மான பிரச்சனையா? காசுக்காக ஓட்ட விற்கிறதும் பொண்டாட்டி பொண்ணை விற்கிறது ஒண்ணுதான்யா. ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? யோ ஏதாவது அர்த்தத்தோட பேசுறீங்க. என்னய்யா ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் சட்டம் பேசுறாங்க. ஓட்டே வேண்டாம், எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா நான் மந்திரி, அப்புறம் ஓம் புள்ள ராஜா ஏன் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவோம். எவனாவது கேள்வி கேட்டானுங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம்.